நம்ம வீடியோ ரெகுலரா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் வந்து பயங்கரமா இறங்க போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கோம். ஸோ அதிகபட்சம் நம்ம எதிர்பார்த்தது ஒரு 50,000லேருந்து ஒரு 45,000 ஜோன் வரைக்கும் பிடிசி போகலான்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருப்போம். அது கிட்டத்தட்ட நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு அண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் கிவ்வே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு 3 பேருக்கு. அந்த கிவ்வே வின்னர் யார் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான சில நியூஸஸ்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிடிசி வந்து நிறைய இடத்துல செல்லிங் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் பையிங்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஹியூஜ் குவான்டிட்டிஸ், அதாவது ஒரு 1000 பிடிசி இந்த மாதிரி 1500 பிடிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டர் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே நேரத்தில் பிளாக் ராக்காக இருக்கட்டும் அண்ட் பெரிய பெரிய சில இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிடிசிஸை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஓடிசி பிளாட்ஃபார்ம்னு வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரியான இடத்துங்களுக்கெல்லாம் அவங்க வந்து அதை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு 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 நம்மளை பயமுறுத்துறதுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியில் இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் பிளாக் ராக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4385 பிடிசியை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 259 மில்லியனுக்கு மேலே வருது. அதுக்கப்புறம் கூடவே இடிஹெச்சுமே மூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதையும் சேர்த்து மூவ் பண்ணியிருக்காங்க. 30,725 இடிஹெச் எத்தீரியம் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த்து 48 மில்லியன். ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பேன். ஸோ உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றின சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிடிசி அவுட்ஃப்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4.5 பில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து அவுட்ஃப்ளோவில் வந்து இருந்திருக்கு ஜூன் மந்தில் மட்டுமே. ஸோ கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நிறைய நேரத்தில் நான் பிடிசியை வந்துட்டு அந்த ஆர்டர் போட்டு வச்சுருக்கிறத வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதுதான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியோட இதை பார்க்கணும். இதில் நமக்கு லிக்விடிட்டி சிட்டிங் ஏரியா அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்பில் வந்து இருக்குது. அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா 60,800 சில்லறையிலேருந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிஸ் நமக்கு இந்த இந்த ஜோனில் நிறையவே இருக்குது. அதாவது மெயினாக வந்து 60,500லேருந்து 62,000 வச்சுப்போமே, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய லிக்விடிட்டி நமக்கு மேலே வந்து உட்காந்துருக்கு. அதே நேரத்தில் கீழேயுமே நமக்கு லிக்விடிட்டி நிறைய பில்ட் ஆகிருக்கு. 57,000லேருந்து பார்த்தீங்கன்னா வருது கிட்டத்தட்ட வந்துட்டு 57,200. ஸோ ஒரு $1,000 டிஃப்ரென்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே நிறைய லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. 300-400 மில்லியனுக்கு மேலே இருக்குது. ஸோ மேலேயும் சரி கீழேயும் சரி, ஆனால் லிக்விடிட்டி நமக்கு அப்படின்றது நிறையவே இருக்குது. கீழே இருக்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு அதை கிராப் பண்ணதுக்கப்புறம் கூட கீழே இறங்கலான்றது தான் என்னுடைய ஒரு திங்கிங். அண்ட் அதே நேரத்தில் நம்ம இங்கே இதோட இதை செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர்ஸில் 55,000 வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 1426 பிடிசி வந்து ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. 55,000 வெயிட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இப்போ கரெக்டாக 58 இருக்குது. ஸோ 55,000க்கு ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியில் யாரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் சுருக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40,855, அதாவது $40,000 பிடிசிக்கு $40,000 வந்துச்சுன்னா இங்கே 855 பிடிசி வாங்குறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக மாறும், இது இப்படி நிற்காது. அவங்க வந்து சில நேரம் மேனிப்புலேட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள் 50,000 பாருங்கள் 1,700 பிடிசி இருக்குது 50,000 ரேஞ்சில் பார்க்கும்போது. அதே மாதிரி 45,000 பார்க்கும்போது 716 பிடிசி ஆர்டரில் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்குது ஒரு ஹியூஜ் குவான்டிட்டிஸ் தான். இந்த பாருங்கள் 929, 622 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ செல்லிங் சைடில் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 59,500 பிடிசியும் 60,722 பிடிசி அது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. 60,000 தான் ரொம்ப அதிகமாக விற்கிறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியானு பார்த்தோன்னா 62,000 விற்கிறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க. மீதியெல்லாம் வந்துட்டு ஒரு 200க்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ மீதியெல்லாம் இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூ. ஒரு இடத்துல 440, இன்னொரு இடத்துல 721. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கரண்ட்டாக மேலே பார்த்திங்கன்னா 611. ஸோ இவ்வளோ பிடிசிஸ்லாம் இங்கே செல்லிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ ஃபர்தராக எப்படி மார்க்கெட் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் விஷயம் இருக்குது. நம்ம அது இன்னும் நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பிடிசி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மெயினான ஒரு விஷயங்களெல்லாம் பிரேக் பண்ணி நமக்கு வந்து என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக நடந்தாலுமே நம்ம நினச்சதை கரெக்டாக வந்து அது கொடுத்துட்ருக்கிறது தான் நல்ல விஷயம். அண்ட் அதே நேரத்தில் இந்த ஜோன் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மார்க் பண்ணி கொடுத்தது. இப்போ தான் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் 45,000 வரும் இது வரும்ன்ட்டு. பட் நம்ம இதெல்லாம் ரொம்ப இயர்லியாகவே இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்போலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஜோன் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பொட்டென்ஷியல் ஜோனாக வந்து இருக்கும். நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க இந்த இடத்த. ஏன்னா இந்த இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரேஸ் பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ வர முடிஞ்ச அளவுக்கு வந்து அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா இது. இப்போ பிடிசியுமே கரண்டாக பார்த்தீங்கன்னா 56,672, 58க்கு கீழே இறங்க ஆரம்பித்தாலே நமக்கான, அதாவது 56 கீழே இறங்க ஆரம்பித்தாலே நமக்கான ஜோன். ஸோ நான் பிளான் பண்ணுறதா இருந்தால் என்னென்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் தான் பிளான் பண்ணுறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் மெயினான ஒரு விஷயம், நான் இதை ஆக்சுவலி இப்போ ட்விட்டரில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்குமே இந்த ஐடியா கிடச்சிது, ஆடாடா ஆமாண்டா இது நடந்திருக்கா அப்படின்றது. ஸோ இது வந்து கலிஷி இருக்கு இல்லையா, அவங்க அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து போட்டிருந்துச்சு. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இஎம்ஐ பற்றி நான் சொல்கிறேன். இது ஒரு 200 வீக்ஸ்க்கான ஒரு இஎம்ஐ.
ஸோ இதில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம். எப்போல்லாம் வந்துட்டு இந்த லைனை வந்து டேப் பண்ணுதோ அப்போ பிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹெவி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை எடுக்கும். அதை உடச்சிட்டா அது ஹெவியான ப்ளீட் இருக்கும். பட் அதுவே அதை தொட்டுச்சுன்னா ஒரு நல்ல பவுன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு விக் வச்சுட்டு மேலே போயிருக்கும். அகைன் அந்த லைனை தொட்டு வந்திருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஜூமில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தொட்டு மேலே போயிருக்கும். திரும்ப அதுக்குள்ளே வந்துட்டு விக்க வச்சுட்டு திரும்ப அங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்கும். ஸோ கண்டினியூஸாக அதுக்கப்புறம் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து மேலே தான் போயிருக்கு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெரிய ஒரு கிராஷ் நடக்கும்போது பிடிசி வந்திருக்கு. இப்போ $3000 இறங்கியிருக்கு. திரும்ப அந்த $3000 ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து இறங்கும் போது இந்த இடத்துல வந்துருக்கு $5000 வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் 2023 வருதுன்னு நினைக்கிறேன் இந்த ரேஞ்சு. ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 2000 கரெக்டாக எப்போ உடச்சதுன்னா 2022 ஜூன் மாதத்தில் வந்து உடைக்குது. உடச்சி மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்து ஒரு லோ செட் பண்ணுறாங்க. 15,000 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறமே கீழே தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி, அதாவது மிட்டிகேட் மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக, அதாவது 23க்கு அப்புறம் 2023 அந்த டைமுக்கு மேலே போயிருக்காங்க. அது வரைக்கும் இந்த ஒரு வருஷம் கேப்பா, ஜூன்லேருந்து அக்டோபர், கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் கேப் வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழேயே தான், இந்த லைன் கீழே தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 இந்த லைனை உடச்சி மறுபடியும் இங்கேருந்து மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த வாரம் எதாவது இழுத்தேன். இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உடச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? வீக்லியில் நான் சொல்கிறது, வீக்லி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒன்று அப்படின்னு நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீக்லி கேண்டில் உடச்சிருக்காங்க. ஸோ இந்த வீக்லி கேண்டில் உடைக்காம தான் இந்த போன 3 வாரமும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், முதல் வாட்டி இறக்குனாங்களா 59,000 இறக்கிட்டு திரும்ப உள்ளே போனாங்களா, திரும்ப அடுத்த வாரம் ஓப்பன் ஆச்சு. அடுத்த வாரம் ஓப்பன் ஆகியுமே 60,000 வரைக்கும் வந்து மறுபடியும் மேலே போயிட்டாங்க. இந்த லைனை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. 3வது வாட்டியும் அந்த அட்டம்ப்ட்டில் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே டேப் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க மேலே. ஆனால் 4வது வாட்டி இந்த வாரம் இதை உடச்சி பயங்கரமாக கீழே இறங்கி க்ளோசிங் எல்லாமே கீழே வச்சிருச்சு. அண்ட் அடுத்த வாரத்துக்கானது, அதாவது இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கு, இந்த வாரத்துக்கானதுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ மேலே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து கீழ் நோக்கி போக ஆரம்பிப்பாங்களே, அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேரிஷான ஒரு மூமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஒருவேளை இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். 58,000 இந்த வீக்லியோட லோ, 58,025 இதை பிடிசி உடச்சிருச்சுன்னா 55 52 வரைக்கான வாய்ப்புகள் நிறையா வந்து கிரியேட் ஆகிடும். இது வீக்லியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வீக்லியில் மட்டும் கிடையாது, இது நீங்கள் 4 ஹவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணாலே போதும். 4 ஹவர்ஸோட கன்ஃபர்மேஷன் நமக்கு 58 கீழே இருந்துச்சுனாலே, அதாவது 58,000 கீழே இருந்தாலே நமக்கு பிடிசி 55க்கு போகிறதுக்கு 52க்கு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டுரும். ஸோ அப்போ இந்த ஜோனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆரம்பிச்சிடும். கோல்டன் ஜோனுக்குள்ளே நமக்கான வாய்ப்புகளை வந்து கிரியேட் பண்ணோம். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது வந்து ரொம்ப பெருசு இல்லை, அப்போ ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பயப்படுறதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ஒரு டைமும் மார்க்கெட் திரும்ப இதை ரெக்கவரி பண்ணும். இதை ரெக்கவரி பண்ணாமல் போனதே கிடையாது. இங்கே பாருங்கள், ரெக்கவரி பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹை எவ்வளோ தூரம் அந்த ஹை இருக்குன்றதை நோட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே அதை பார்க்கணும். ஒரு டைமுமே அந்த லைனில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் அது ஓவரால் ஹை போனதே நம்ம எடுப்போமே. அப்படி எடுத்தோம்னா 1600% வந்து ஏறி இருக்கும். அதே மாதிரி இந்த லைனை திரும்ப இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 357% வந்து போயிருக்கும். பட் அதை விட பெருசாக தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த கேண்டிலோட சைஸ்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இதை உடச்சதுக்கப்புறம் எவ்வளோ இறங்கியிருக்காங்க அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஒன்ஸ் இதை உடச்சதுக்கப்புறம் அதிகபட்ச லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுக்கப்புறம் இறங்கி உடச்சிருக்காங்களா? இல்லை. ஸோ ஒரு 23% இறக்கியிருக்காங்க பெர்சன்டேஜ். அதே மாதிரி இதை இந்த இடத்துல உடச்சதுலேருந்து இங்கே உடச்சதுலேருந்து ஒரு 23%, 31 எடுத்தால் கூட 40 வந்துருச்சு. நான் லாஸ்ட் டைமே சொன்னேனேங்க உங்களுக்கு, நம்மளோட இன்னொரு அனாலிசிஸில் இந்த இடத்துலேருந்து இதை மார்க் பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் சிங்க் ஆகுது எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்களோ கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்களேன், கண்டிப்பாக அதுதான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 38% வருதா இந்த இடத்துல, இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே வச்சா கரெக்டாக அந்த பாருங்கள், எல்லாம் கிட்டத்தட்ட நியர்பில் ஒரு சின்ன கேப்பில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், சைஸ் டிஃப்ரென்ஸ் தான். பட் நான் எதிர்பார்த்ததும் இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸோட இதை வச்சு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி அமையுது. நான் ஏன் வந்துட்டு அந்த இடத்த மெயினாக பார்க்குறேன்னா, ஏன்னா எல்லாமே வந்துட்டு சிங்க் ஆகுது. எண்ட் ஆஃப் த டேல நம்ம பிளான் பண்ணுறது இதுவாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு இடத்துல வந்து சிங்க் ஆகி 40,000 வந்து நிற்குது, 41,000. புரியுதுங்களா? ஸோ நம்ம எதிர்பார்க்க வேண்டிய இடம் 57, அந்த 56, 87, இந்த 57 கீழே வர்றதுலேருந்து கொஞ்சமாக டிசி பிளான் பண்ணலாம். 40,000 வரைக்கும் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே போகுமான்றதுலாம் ரொம்ப பீட் அவுட் தான். அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிகபட்சமாக 40,000
ஒரு வேலை நடந்தால் ஒஸ்ட்டு கேஸ் ரொம்ப 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 ஒஸ்ட்டு கேஸ்னா நடக்கலாம். அந்த அளவுக்கு போகலாம். அதை தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. விட மாட்டாங்க யாரும். ஏன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக அதை பண்ண விட மாட்டாங்க. அவங்களாம் வாங்குறது பிளான் பண்ணுறாங்க. ஈவன் சொல்லப்போனால் அவங்க டாலராக வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹவர்ஸில் ஆக்சுவலி ஒரு வீக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போ நடந்திருக்குன்னா 30ஆம் தேதி 21, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 9 மணி நினைக்கிறேன். 9 மணி வாக்கில் வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹை, ஏன்னா அது லிக்விடிட்டி டேப் ஆகிருக்கு. லிக்விடிட்டி டேப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹை வந்து போயிருக்காங்க. போயிட்டு திரும்ப அந்த ஹைலேருந்து இப்போ மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த இதுதான், ஏன்னா இந்த ஹையை க்ரியேட் பண்ணது இது தானே. ஸோ ஒரு வேளை திரும்ப வந்து 57 அதாங்க நம்ம சொன்னது தான். அந்த 57 உடச்சிட்டா கண்டிப்பாக ஷோராக வந்துட்டு 55, 52க்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கும். அதே மாதிரி அங்கே வந்து ஆர்டர்ஸும் வந்துட்டு அதிகமாக வந்து ப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. 57,000 1600 பிடிசி ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. 50,000 1700 போட்டு வச்சுருக்காங்க. 53,000 1107 போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க 2200 போட்டு வச்சுருக்காங்க 55,000. ஸோ இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒரு வேளை இந்த இடத்த உடைக்காமல் இங்கேருந்து மேலே போனாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதையும் நான் சொல்லிடுறேனே, ஒருவேளை இப்போ கீழே வந்து இதை உடைச்சாங்கன்னா கீழே கண்டிப்பாக இறங்கிடும். அப்படி வந்துட்டு இந்த 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 ஜோன் இருக்கு இல்லையா, இதை உடச்சி மேலே போயிட்டாங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 64,000 சில்லற வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து பெரிய ஃப்ளஷ் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அங்கேருந்து நல்லாவே வந்துட்டு எல்லாருமே கீழே எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி வந்து மார்க்கெட் வந்து இறங்கும். இதுதான் வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது, ஓகேங்களா. சரி, அவ்வளோதாங்க. இதுதான் விஷயம். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ கிவ்வே வின்னர் யார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நான் இதுக்கு வந்து எப்பயும் போல் ஒரு கமெண்ட் பிக்கர் பிளாட்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரீ சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். மொத்தம் 3 வீடியோ செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டு போட்ட வீடியோவும் சேர்த்து தான் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த லாஸ்ட்டு போட்ட வீடியோ ரேண்டமாக இந்த ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ, ஓகே. பக்கத்தில் வேணாவா? ஓகே, ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இப்போ 3 வீடியோ எடுத்துட்டேன். ஸோ முதல்ல இந்த ஒரு வீடியோவுடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நான் லைவாக தான் இது பண்ணுறேன். எந்த ஒரு இதுலையும் இது பண்ணலை. அப்படியே போய்ட்டு இந்த லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். டூப்ளிகேட் யூசர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ண சொல்லிட்டேன். ஒரே ஒரு வினர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ 2+2 4 கெட் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போது ஸ்டார்ட் அப்படின்றது இருக்கிறேன். என்ன ஆச்சு? ஓகே, யார் அந்த ஃபஸ்ட் வினர் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய ட்ரேடிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எஜுகேஷன் ட்ரேடிங் கார்ட்ஸ் அது 3 வந்து நம்ம கிவ்வே பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பட் ஆனால் என்னென்னா அதுக்கு நான் கூப்பன் கோட் கொடுப்பேன். நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு கூப்பன் கோடோ இல்லை அது என்ன மெத்தடுன்றதை நான் உங்களுக்கு மெயில் மூலிமா நான் டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்லுவேன். அது மூலிமா நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வின் பண்ணுறவங்க உங்களுடைய ஐடியெலாம் நான் எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு கரெக்டான ஒரு மெத்தடில் நீங்கள் அனுப்பணும். அதாவது என்னோடய மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா cryptothamila@gmail.com இருக்கும். அந்த மெயில் ஐடி தான். அந்த மெயில் ஐடியில் நீங்கள் உங்களுடைய சேனல், அதாவது உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போகணும். யூடியூப்பில் உங்களோட ஐடியாவை ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு அது ஒரு வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து கிளிக் பண்ணி உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும். அது நீங்கள் எனக்கு கிளியராக காமிக்கணும். அந்த நேம் இதெல்லாம் வந்து இருக்கணும், ஓகேங்களா. இப்படி இருந்துச்சுன்னா அஃபிஷியலாக நீங்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் வந்து உங்களுக்கு பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து இந்த நேமை வந்து எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி, ஓகேங்களா. அப்போ உங்களுடைய இது வந்து என்கிட்ட இருக்கும். ஸோ இந்த லிங்க் இருக்கும். இதையும் அதுவும் மேட்ச் ஆகுதான்றதை நான் செக் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து முதல் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தாச்சு. அவர் பேர் வந்துட்டு லோன்லி வோல்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அடுத்த ஒருத்தர் அடுத்து இது அப்படியே மேலே போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ். இது வந்து இப்போ செகண்ட் வின்னர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லோட் ஆகுதுங்க, டைம் எடுக்குது. அப்படியே போட்டால் வருமா? 4+4 என்ன ஆச்சு? வந்துருச்சு நினைக்கிறீங்க. ஓகே, இல்லைங்க போயிடுச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கு. பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த லிங்க்கை. 9+7 16 நினைக்கிறேன். கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஆமாம். அமௌண்ட் ஆஃப் யூனிக் கமெண்ட்ஸ் வந்து 21 கமெண்ட், யூனிக்கான கமெண்ட்ஸு. யார் அந்த 2வது வின்னர் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இவர் தான் வந்துட்டு இன்னும் வாயிலே பேர் நொழியில் ஸோ சேட் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ 2வது வின்னர் நீங்கள் தான். 3வது யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ எடுத்தாச்சு. லாஸ்ட் வீடியோ இது, லாஸ்ட்டு கடைசி வின்னருங்க. மொத்தம் 56 கமெண்ட்டு.
ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். கடைசி வின்னர். ஸோ ஒரு வேளை இதில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சஹீர் ஹுசைன் அப்படின்றது சாஹிர் ஹுசைனா? ஓகே. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ ஆஃப்டர் த கிராஷ் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ உங்களுக்கு தேர்ட் வின்னர் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. மொத்தம் 3 பேர். உங்கள் 3 பேரோட ஐடி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட அஃபிஷியல் இமெயில் ஐடி cryptotamila@gmail.com. ஓகேங்களா? இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும். ஒரு வேளை நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படின்னா திரும்ப வேறு ஏதாவது கீபே பண்ணும்போது உங்களை வந்து அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்மளோட கார்ட்ஸ் உங்களுக்கும் தேவைப்படுது. நீங்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு எஜுகேஷனல் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அது மட்டும் நான் சொல்ல முடியும். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்ன பேசுகிறேன்? பாய்.